எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் ஆர்டிஸ்ட் கண்ணன் பேசுகிறேன். இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு ஒரு ட்ராயிங் கிளாஸ் நடத்திக்கிட்டு வரேன். இது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நிறைய பேர் இதில் படிச்சிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் ட்ராயிங் எப்படி பண்ணுறது, பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் என்ன பேசுகிறேன்னா, ஒரு பெயிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு கான்செப்டை பற்றி பேச போகிறேன். இதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்க, தெரியுதுங்களா? இது நான் பண்ண பெயிண்டிங் தான் ரொம்ப பழசாகிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு பண்ணி. இப்போ இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க, வெரி சிம்பிள் தான். ஒரு 5 கான்செப்ட் தான். பெயிண்டிங் பண்ணாலோ இல்லை காப்பி பெயிண்டிங் பண்ணாலோ என்ன நீங்கள் பண்ணாலும் சரி, ஒரு 5 கான்செப்ட் வேணும். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவுட்லைனுங்க. அவுட்லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உங்களுக்கு தெரியும், பசங்க பார்த்திங்கன்னா கிரிக்கிட்டே இருப்பாங்க போட்டு நோட்டில். நிறைய பார்த்துருப்பேன், நீங்களாம் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் பார்த்தோம்னா ஷேடோ, ஷேடிங், கிரேடியன்ட் இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம கிரேடியன்ட்னு வச்சுக்கலாம், இல்லைனா ஷேடிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஷேடிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்கிறேன். தேர்டு பார்த்தோம்னா கலர்ஸுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற கலர் தானே, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க, வயசானவங்க எல்லாருக்குமே அதுதான். கலர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா பர்ஸ்பெக்டிவ். இது என்ன பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா, டிஸ்டன்ஸை காட்டுறதுங்க. தூரமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு மவுண்டன் இருக்குது, ஒரு லேக் இருக்குது, இல்லை சீ வாட்டர் இருக்குது. இது மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்குறது பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறைய ஆங்கிள் இருக்குது, அப்புறமா சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா க்ரியேட்டிவிட்டி. இது என்ன க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா, இந்த கான்செப்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கான்செப்ட் எல்லாமே வச்சுக்கிட்டு ஒரு பெயிண்டிங் பண்ணுறது தான் க்ரியேட்டிவிட்டி. இந்த 5 கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா பெயிண்டிங், காப்பி பெயிண்டிங்கோ இல்லை க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணுற பெயிண்டிங்கோ சூப்பராக வருங்க. இப்போ நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ணுறது 2 விதமாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜாலியாக பண்ணலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணலாம். ரெண்டாவது ப்ரொஃபஷ்னலாக பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு எப்பவுமே ஜாலி தான், செகண்ட் தான் ப்ரொஃபஷ்னலு. ப்ரொஃபஷ்னல் அப்படின்னாலே பெரிய என்ன சொல்கிறது, எனர்ஜி வேணும். நம்ம அறிவுக்கு நிறைய எனர்ஜி வேணும், நிறைய லேர்ன் பண்ணி ஸ்டோர் பண்ணணும், அப்போ தான் அந்த மாதிரி வரும். இதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கண்டிப்பாங்க. யாருமே அப்படியே ஸ்டார்டிங்கில் அப்படியே நான் அப்படியே பண்ணிடுவேன், பண்ணவே முடியும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான், டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான், இயர் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ நாம் ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன் பற்றி சிம்பிளாக பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங்கில் கண், மூக்கு, லிப்ஸு, அவுட்லைன், இதோட ஷேப், இது எல்லாமே முக்கியமாக அந்த அவுட்லைன் ரொம்ப தேவைங்க. அது இருந்தால் அந்த பொண்ணு வரும், இல்லை வராது, வேறு யாரும் வந்துடுவாங்க. ஓகேங்க. செகண்ட் பார்த்தோம்னா இப்போ இந்த ஒன்றே பாருங்களேன், பெயிண்டிங்கு கிரேடியன்ட். அதாவது லைட்டிங் நம்ம இந்த பக்கம் இப்படி வச்சுருக்கோம், இதில் லைட் இந்த பக்கமாக ஷேடோ விழுது, இந்த பக்கம் ஷேடோ விழுது. லைட் நாம் இந்த பக்கம் வச்சுருக்கோம். இந்த லைட்டுக்கும் பேக் சைடு இதுன்னு வச்சுக்கலாம். இதுக்கும் நடுவில் இருக்கிறது தான் கிரேடியன்ட்டுங்க. அதாவது லைட்லேருந்து அப்படியே கொஞ்சமாக டார்க் ஆகும். ஒரே ஸ்கின் கலர் தான், எந்த எனி கலராக இருந்தாலும் அது ப்ராப்ளம் இல்லை. பட் இது நடுவில் ட்ராவல் பண்ணுற லைட்ஸ் தான் கிரேடியன்ட். பின்னாடி நமக்கு ஷேடோ வந்துடும், ஆப்ஜெக்டோடைய ஷேடோ நம்ம ஷேடோன்னு சொல்லுவோம். இது
இது கிரேடியன்ட்டு, பின்னாடி ஷேடோ. இவ்வளோ தாங்க. ரொம்ப சின்ன கான்செப்ட் தான், ஆனால் பெரிய இது. நிறைய லேர்ன் பண்ணால் அப்போ தான் நமக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த லைட்டிங் பாருங்கள், அழகாக அப்படியே பாஸ் ஆகுது பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த நெக்கில் விழுந்து அப்படியே பாஸ் ஆகுது அந்த பொண்ணுக்கு, அழகாக சிரிக்குது பாருங்க. இப்போ இதுக்கப்புறமா கலருங்க. கலர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பார்த்தீங்களா, இந்த பொண்ணுடைய கலரு அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அழகாக வரைஞ்சிருக்கேன். கலர் அது அந்த ஸ்கின் டோன் எடுக்கிறதுக்கு இந்த பிளாக் கலர் டார்க் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ளூ வித் பிளாக் மிக்ஸ் பண்ணி ஒரு டார்க் ப்ரௌன் ட்ரெஸ் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து மெயினாக என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு கலர் வந்து கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தான் கிரேடிங் பண்ணணும். கிரேடிங் அவர் பேசலாம். கலர் வந்து நம்ம ஏதாவது ஒரு டோன் வந்து அப்ளை பண்ண கற்றுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிக்ஸ் பண்ணக்கூடாது. வேறு அழுக்கு கலரோ இல்லை அதர் கலரோ மிக்ஸ் பண்ண ஒரே ஒரு ஃப்ரெஷ் கலர் தான் வைக்கணும். அதில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி, இது வந்து எப்படி நமக்கு வரும்னா, நிறைய டைம் எடுத்து நிறைய பெயிண்டிங் பண்ணுங்க, அப்போ தான் வரும். இதுக்கப்புறமா பார்த்தோம்னா பெர்ஸ்பெக்டிவ். இந்த பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் வந்து இப்போ என்னுடைய ஹேண்டு பாருங்களேன், இதனுடைய நான் ஃபேஸ் கிட்ட வச்சுருக்கேன். நான் அப்படியே கொண்டு வரேன், பெருசாக இருக்கும். என்னுடைய ஃபேஸ் விட பெருசாக இருக்குது. நான் தூரம் போகும்போது கிட்ட சின்னதாகிடுது. இதுதான் எங்கள் பெர்ஸ்பெக்டிவ். இந்த டிஸ்டன்ஸு இதுதான் வந்து பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறோம். இதில் நிறைய இருக்குது. ஃப்ரண்ட் வியூ, 1/3, டாப் ஆங்கிள் எல்லாம் நிறையா இருக்குது. அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் க்ரியேட்டிவிட்டி. இந்த பெயிண்டிங் நான் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஹேர் எப்படி போடலாம், எந்த பக்கம் வைக்கலாம், எப்படி ஒரு ஹேர் வந்து இங்கேருந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறது. க்ரியேட்டிவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன தான் பெயிண்டிங் பண்ணாலும் அது வந்து க்ரியேட்டிவ் மைண்டை வச்சு பண்ணலைன்னா அது முக்கியம். அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ 5 கான்செப்ட்னு சொல்லிட்டேன். அவுட்லைன், ஷேடிங், கலர்ஸு, பெர்ஸ்பெக்டிவ், க்ரியேட்டிவிட்டி. இந்த 5 கான்செப்ட் முக்கியங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அவுட்லைன் பெரிய சப்ஜெக்டு. அதை வச்சு தான் நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உலகத்தையே வியக்க வைக்கும். அவுட்லைன் இங்கே இல்லைன்னா எதுவுமே கிடையாதுங்க. இங்கே கலர் பண்ணல, பெர்ஸ்பெக்டிவ் எதுவும், எல்லாமே அவுட்லைன் தான் அங்கே முக்கியமாக பண்ணியிருக்காங்க. ஸ்கல்ப்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. நாம் என்ன பண்ணுறோம்னா, இப்போ மகாபலிபுரம் போயிட்டு அங்கே எப்படி அவுட்லைன் வச்சு என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். நாமளும் அதில் ஒரு ஸ்கெட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஆர்ட் பயணத்தில், ஆர்ட் ஜேர்னியில் மகாபலிபுரம் போயிட்டு நம்ம போய் பார்க்கலாம். தேங்க்யூ. கிளம்பலாமா?